எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 228வது வீடியோ. போன வீடியோவில் கடைசியாக நான் சொன்னது சத்குரு ஒரு 90 நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணாருன்னு சொன்னேன். அங்கே தான் முடித்தேன். அதோட தொடர்ச்சியாக அந்த ப்ரோக்ராம் எப்படி நடந்தது, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 1994 ஜூலை 13ஆம் தேதி இந்த 90 நாள் 3 மாதத்துக்கு தொடர்ச்சியாக வீட்டுக்கு எங்கேயும் போகாமல், வீட்டு மனுஷாளுங்களோட எந்த தொடர்பும் இல்லாமல் ஒரே இடத்துல இங்கேயே உட்காந்து, ஆசிரமத்திலே உட்காந்து சாதனைகள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் அது. அதில் இன்னும் கொஞ்சம் விவரமாக நம்ம பார்த்தோம். போன வீடியோவில் பயங்கரமாக மழை, ப்ரோக்ராம் தொடங்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே மழை ஆரம்பிச்சிருச்சு. அது மழைக்காலம். அது மட்டும் இல்லை, அது மலை அடிவாரம், வெள்ளையங்கிரி மலை அடிவாரம். அப்போது அங்கே பயங்கரமான காற்று, பயங்கரமான மழை இருக்கும். அப்போ பயங்கரமான மழையில் யாருமே வரமாட்டாங்க. 50 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. யாருமே வரமாட்டாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் கடைசியில் எப்படியோ 50 பேருமே வந்திருந்தாங்க. 13ஆம் தேதி காலையில் ப்ரோக்ராம் தொடங்கும்போது 50 பேருமே இருந்தாங்க. அதில் அதாவது ஷெட்யூலுங்கிறது, அதாவது இந்த ப்ரோக்ராம் ஷெட்யூலுங்கிறது ரொம்ப டைட். அதெல்லாம் சத்குருவே பிளான் பண்ணுவார். அவர் அப்படியெல்லாம் ஒரு 4 மணி நேரம் ஏதோ சாதனை பண்ணு, பாக்கி 10 மணி நேரம் கொஞ்சம் போய் பேசிட்டு வாங்க, இல்லைன்னா ரெஸ்ட் எடுங்க, விளையாடுங்க, அந்த மாதிரி டைப்பெல்லாம் கிடையாது. உலுக்கி எடுத்துருவார், அந்த மாதிரி டைப். அப்போது ஒரு நாளையில் குறைஞ்சது 15 மணி நேரம் சாதனை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட பிளான். இப்போ காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சிடுவாங்க. 5 மணிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் லேட்டு. சத்குரு எப்போவுமே சொல்கிறது 3:30 மணிக்கு எந்திரிக்கணும், உங்களுக்கு சாதனை பண்ணணுன்னா 3:30 மணிக்கு எந்திரிங்க அப்படிங்கிறார். அப்போ 5 மணிக்கு எந்திரிப்பாங்க. மத்தியானம் 2லேருந்து 4 வரைக்கும் மட்டும் ரெஸ்ட்டு, லஞ்சுக்கு அப்புறம். 4 மணிக்கு ஆரம்பித்தா அடுத்தது 4லேருந்து மிட் நைட்டு 12 வரைக்கும். 12 மணிக்கு தூங்க போனாங்கன்னா அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கெல்லாம் சாதனையில் உட்காரணும். அப்போ 4 மணிக்காவது எந்திரிக்கணும். அப்போ தான் 5 மணிக்கு கரெக்டாக சாதனைக்கு உட்கார முடியும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைம் டேபிள் போட்டிருக்காரு. குறைஞ்சது 15 மணி நேரம் சாதனை பண்ணுற மாதிரி இருந்தது. அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் இப்போ பண்ண போகிற சாதனைகள்லாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு கண்ட்ரோல்டு அட்மாஸ்ஃபியரில் தான் பண்ணணும். கண்ட்ரோல்டு அட்மாஸ்ஃபியர்னால் என்ன? ஏசி வச்சு, ஹீட்டர் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதா? அப்படி இல்லை. ஒரு குருவோட தலைமையில் தான் இந்த மாதிரி சாதனைகள்லாம் படிக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட தீர்மானம். அது ரொம்ப கரெக்டான விஷயம். அதுதான் நான் சொன்னேன்ல, நான் 2020 சமயமாக பண்ணும்போதே அவர் சொல்லிட்டார், இனிமேல் நீங்கள் இது வரைக்கும் கற்றுக்கிட்டதை வச்சு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு மேலே உயர்ந்த அளவில், உயர்ந்த நிலையில் உள்ள சாதனைகள் உங்களுக்கு கற்றுக்கணுன்னா இங்கே வந்தால் தான் முடியும். ஈஷா யோகா சென்டர்லேயே நீங்கள் இருந்தால் மட்டுமே நான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா ஒரு ஆசிரமம்னு சொல்லும்போது ஒரு கண்ட்ரோல்டு அட்மாஸ்ஃபியர். அங்கே குருவுக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அப்போ நமக்கு நம்ம சாதனை அதனால தானே இந்த யோகா, இந்த மெடிடேஷன் இதெல்லாம் ஒரு குருவோட கீழில் இருக்கும்போது செய்யணும்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். சில சமயம் நமக்கு முந்தின ஜென்மத்திலேயே நம்ம நிறைய நாள் செஞ்சுருப்போம். சாதனை பண்ண ஆரம்பித்தோடனே நமக்கு ஏதாவதெல்லாம் நிறைய மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களை எப்படி கையாளணும்னு நமக்கு தெரியாது. அதே சமயத்தில் ஒரு குருவோட ஆப்சர்வேஷனில், ஒரு குருவின் கீழ் நம்ம உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா, குருவோட பார்வையில் இருக்கும்போது ஏதாவது ஒன்று ஏடாகூடமாக ஆச்சுன்னா கூட குருவுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே புரியும். குருவால் அதை ரெக்டிஃபை பண்ண முடியும்.
அதுக்கு மாற்று மருந்து கண்டுபிடிக்க அந்த குருவினால் தான் முடியும், சாதாரண மனுஷனால் முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, ஹையர் லெவல், உயர்ந்த லெவலில் நீங்கள் சாதனைகள்லாம் பண்ணும்போது ஒரு குருவோட பார்வையில் தான் நீங்கள் இருந்து கற்றுக்கணும், இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இங்கேயும் இந்த 50 பேர்ட்டையும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. இங்கே வந்து ரொம்ப சீரியஸான விஷயங்கள்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன், ரொம்ப உயர்ந்த நிலையில் உள்ள சாதனைகள்லாம் தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் அதை பண்ணும்போது பல வித மாற்றங்கள்லாம் வரும், எல்லாத்துக்கும் ரெடி ஆயிருங்க அப்படின்னு முதவே வார்னிங் கொடுத்துட்டாரு. அவர் சொல்லிக் கொடுக்குற சாதனை உயர்ந்த நிலையில் உள்ள சாதனைகள்னால் என்ன? அந்த 7 சக்ராஸை ரெடி பண்ணணும், அது ஒரு மெயின் விஷயம். அதே மாதிரி நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்கள்னால் என்ன? இது மண் பூதம், மண் அல்லன்னா நிலம், இது வந்து நீர், இது வந்து நெருப்பு, இது வந்து வாயு, காற்று, வாயு, இது வந்து ஆகாசம், இது வந்து ஆகாசம். அதைத்தான் ந ம சி வ ய அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே இதெல்லாம் சித்தர்கள் கண்டுபிடிச்ச வழி. சித்தர்கள் தான் இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நமசிவாயங்கிறது மந்திரம் இல்லை, அது ஒரு பஞ்சாட்சரி. பஞ்சாட்சரின்னா என்ன? பஞ்சனா 5 அக்ஷரம், 5 அக்ஷரங்களால் ஆனது பஞ்சாட்சர மந்திரம் அப்படிம்பாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் மந்திரம்னா ஒரு லெட்டர் இருக்கும், ஒரு எழுத்து இருக்கும், இல்லைன்னா 2 எழுத்து இருக்கும், இல்லைன்னா 3 எழுத்து இருக்கும் மேக்சிமம். ஆனால் இது வந்து பஞ்சாட்சரி அப்படின்னு சொல்கிறது காரணம் 5 அக்ஷரங்கள் உள்ளது. ந ம சி வ ய அந்த மாதிரி. அப்போது சித்தர்களே சொல்லிட்டாங்க, அந்த காலத்திலே சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க, அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும். அண்டம்னா என்ன? அண்டம்னா யூனிவர்ஸ், பிண்டம்னா நம்ம உடம்பு. ஸோ இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கு, நம்ம உடம்பும் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் நம்ம தான் ராஜா, பாக்கி எல்லாமே நமக்கு கீழே அடங்கும் அப்படிங்கிறத. அதனாலேயே ஈஷா யோகா சென்டரில் நம்ம சத்குரு வந்து பஞ்சபூத கிரியா அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுக்குறாரு. இப்போவும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நான்லாம் அது அங்கே சேர்ந்து படித்தேன், நான் இன்றைக்கி வரைக்கும் அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ எந்த பூதத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க மேடம் அப்படின்னு கேட்காதீங்க. பஞ்சபூதங்களையும் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அதாவது நம்ம உடம்புல கோடானு கோடி செல்ஸ் இருக்குது, அந்த எல்லா செல்ஸ்லேயும் பஞ்சபூதங்கள் இருக்குது. பஞ்சபூதங்கள் வேறு வேறு அளவில் இருக்குது. அப்போ அந்த அளவு கரெக்டாக இருந்தால்தான் நமக்கு ஹெல்த்து சரியாக இருக்கும். அந்த அளவு சரியாக இல்லாட்டினா தான் ஹெல்த்து வீணாக போகுது, பல வியாதிகள் வருது. அப்போ பஞ்சபூதங்களையும் நம்ம உடம்பில் இருக்கிற கரெக்டு ப்ரொப்போர்ஷனில் நம்ம வச்சுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம், நமக்கு 100% ஆரோக்கியம் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த பஞ்சபூத கிரியாலாம் பண்ணுறது. ஓகேயா? ஸோ இந்த சாதனைகள் என்னென்ன சொல்லி கொடுக்குறாரு? அவர் என்ன சாதனை சொல்லி கொடுத்தாலும் இந்த 7 சக்ராஸு, பஞ்சபூதங்கள், இடகல, பிங்கள, சுஷும்னா நாடி, அந்த எனர்ஜி பாடி, பிராணிக் பாடி, அதுதான் அவருக்கு மெயின். சத்குருன்னு சொன்னாலே எனர்ஜி. ஓகே, அவருக்கு அதுதான் மெயின். ஸோ இதை பற்றியெல்லாம் தான் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்போது அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் அங்கே அந்த ப்ரோக்ராமில் பங்கெடுத்தவங்கெல்லாம் சொன்னாங்களாம், சத்குரு எங்களை வந்து தீ மேலே நடக்கிற மாதிரி வச்சுருந்தாரு அப்படின்னு. தீ மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்கும் அவரோட ப்ரோக்ராம் எல்லாமே. ஏன்னா அவரே ஒரு ஃபயர் பால், அவரே ஒரு நெருப்பு கோலம் மாதிரி.
அவ்வளோ எனர்ஜி அவர்கிட்ட இருக்குது. அவர் ஒரு 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 ஹாலில் உட்காந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாருன்னா அவரோட எனர்ஜி இங்கேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நானே அட்டன் பண்ணும்போது ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல்லான சாதனைகள் தான் அவர் சொல்லிக் கொடுக்குறார். அப்போ கிரண்கிற ஒருத்தர், அவர் கடைசி ஈஷா யோகா சென்டரில் இருந்திருக்காரு, கடைசி வரைக்கும் சேர்ந்தார், சுவாமிஜியாக மாறினார். இந்த கிரண் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது அந்த அந்த 50 பேர் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறாங்கல்ல, அது பெரிய மெடிடேஷன் ஹால்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு இடம். ஆனாலும் அந்த ஒரு டென்டெல்லாம் அடித்து எப்படியோ ஒரு விதமாக ஒரு இடம் உருவாக்கிட்டாங்க. அப்போ அதுக்குள்ளே உட்காந்து உள்ளே உட்காந்து தியானம் பண்ணுற போது அவ்வளோ எனர்ஜி. அப்போ இந்த கிரண் என்ன சொல்கிறாருன்னா, வெளியே இருந்து உள்ளே போகும்போது அந்த எனர்ஜி அப்படியே அடிக்குமா முகத்தில், அப்படியே உடம்பை தள்ளுமா. அவ்வளோ தூரம் நமக்கு வெளியே உள்ளதுக்கும் உள்ளதுக்கும் உள்ள எனர்ஜி வித்தியாசம் அவ்வளோ பயங்கரமாக தெரியும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஸ்ரீனிவாசன் ஒருத்தர், அவரும் ரொம்ப நாள் அங்கே இருந்தவர் தான். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த 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 இடத்துக்கு நான் போகும்போதெல்லாம் முழுசாக குடிச்சிட்டு அப்படியே ஒரு மயக்க நிலையில் எப்படி இருப்போம் அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே இருந்தேன். ஏன்னா அவ்வளவு அங்கே எனர்ஜி சக்தி தாக்கம் அவ்வளோ ஜாஸ்தி இருந்தது அப்படின்னு சொல்கிறார். ஒரு நாள் ஜக்கி வந்து சொன்னார், காலையில் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, நான் இன்றைக்கி எந்த ப்ரிப்ரேஷனும் பண்ணலை, இன்றைக்கி நான் ஒன்றுத்துக்கும் ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் எல்லாமே கரெக்டாக நடக்குது. அதுக்கு காரணம் ஜக்கி என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நான் எதுவுமே நடத்தலை, எல்லாமே நடத்துறதுக்காக இங்கே நிறைய மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. யார் இந்த மாஸ்டர்ஸு? அதாவது இப்போ நம்ம இருக்கிற உலகம் 3G வேர்ல்டு, நம்மளை விட உயர்ந்த நிலையில் இருக்கிற ஆத்மாக்கள் வசிக்கிற இடம் 5G வேர்ல்டு. ஓகே, அப்போ அந்த உயர்ந்த தளத்திலிருந்து நிறைய ஆத்மாக்கள், அவங்கள தான் வந்து ஸ்பிரிட் கைட்ஸும்போம், ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸும்போம். அப்போது இவங்க 50 பேர் இவ்வளோ தூரம் 30 நாள் 90 நாள் 3 மாதம் வீட்டை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு சாதனையே கெதின்னு இங்கே வந்து சின்சியராக பண்ணுறாங்க இல்லையா, அதை பார்க்குறதுக்காக இப்போ இந்த 5G வேர்ல்டுலேருந்து நிறைய ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்களாம். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இவங்க இவ்வளோ தூரம் பண்ணுறதை பார்த்துட்டு. அப்போ அந்த 5G மாஸ்டர்ஸே நம்மளை வழி நடத்துகிறாங்க, நான் எதுவுமே பண்ணலை, நிறைய மாஸ்டர்ஸ் இங்கே வந்திருக்காங்க, அவங்களாம் தான் நம்மளை வழி நடத்துகிறாங்க அப்படின்னு ஜக்கி சொன்னதாக சொல்கிறாங்க. ஓகே, நல்ல அவர் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணலை, நான் எதுவும் பண்ணலைன்னு சொன்னால் கூட எல்லாமே பக்காவாக நடந்துட்டு வந்தது. இதில் என்ன ஆச்சுன்னா, இந்த அன்றைக்கே சொல்லிட்டார்ல, அங்கே வந்து நம்ம வந்து எதுவுமே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இடமே அப்போ தான் வாங்கியிருக்காங்க, ஒரு கட்டடமும் கட்டலை, ஒரு கிச்சன் பக்கா, வெசல்ஸு, டேபிளு, சேரு, பிளேட்டு, கிளாஸு, டம்ளர், கப்பு, சாசர், அது மாதிரிலாம் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஏதோ இருக்கிறத வச்சு அன்றைக்கே அவர் சொல்லிட்டாரு, ஆரம்பத்திலே கஞ்சி, ரசம், ஊறுகாய், அவ்வளோதான். அப்புறம் ஏதோ கிடைக்கிற ஃப்ரூட்ஸ், வேற ஒன்றும் இல்லை சாப்பாடு. அப்படிங்கும்போது இந்த சாப்பாடு வந்து சாத்விக் ஃபுட்டு தான். இந்த மாதிரி யோகாசனா பிராணாயாமா செய்கிறவங்களுக்கு அது ரொம்ப அப்படிப்பட்ட ஃபுட்டு தான் சாப்பிட்ணும், அப்படிப்பட்ட உணவு தான் தேவை. ஆனால் கூட ஒரு 5-6 நாள் 10 நாள் தொடர்ந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி வெறுப்பு வரும். எனக்கும் இந்த மாதிரி சாத்விக் ஃபுட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மசாலாலாம் போட்டு சாப்பிட்டா எனக்கு பிடிக்காது, இங்கேருந்து எரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி எனக்கே அந்த சமயமால் ஒரு 5ஆவது நாள் 6ஆவது நாள் ஆனோடனே அந்த ஃபுட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி இருந்தது. நல்ல ஹை குவாலிட்டி ஃபுட்டு,
அப்படி பெரிய பெரிய ஸ்டீல் அண்டாவில் இந்த வாட்டர் மெலான் தர்பூஷணி பெரிய பெரிய பீஸாக வெட்டி வெட்டி போட்டிருப்பாங்க, வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. எதுக்குமே கணக்கு கிடையாது, எவ்வளோ வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம். ஆனால் கூட இந்த கஞ்சி ஒரு இது அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடும்போது, தொடர்ந்து நம்ம அதே சாப்பிடும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி இருக்கும். அப்போ சுமன்கிற ஒரு பார்ட்டிசிபெண்ட்டு இந்த ஃபுட்டை பார்த்தோன்னே அவங்கள அறியாமலே தண்ணி வருது, கண்ணிலேருந்து தண்ணி வருது. அதை ஜக்கி பார்த்துட்டார். பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு, இந்த ஃபுட்டு முகத்தில் அடித்த மாதிரி இருக்குது, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த வேளையே வெஜிடபிள் பிரியாணி பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதுதான் ஒரு குருவோட சக்தி. நம்ம மனசில் என்ன ஓடுதுங்கிறது நம்ம பேசாமலே புரியக்கூடிய சக்தி தான் ஒரு குருவுக்கு. அப்போது எல்லோரும் சுமன்கிட்ட சொன்னாங்களாம், நீங்கள் அடிக்கடி அழுங்க, அப்போ தான் நமக்கு எதாவது வெஜிடபிள் பிரியாணி மாதிரி எதாவது நல்லதாக கிடைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி மழை, அது மழை சீசன். ஜூலை ஆகஸ்ட்டுங்கிறது மழை சீசன். மழை கொட்டுன்னு கொட்டுது. அதுவும் மலை அடிவாரம், ஒன்றும் ஒரு 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 தடையில்லாமல் காற்று 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுது. ஊன்னு ஒரு சத்தம், பயமாக இருக்குது. லைட் இல்லை, ஒரு வசதி இல்லை, அடிப்படையான வசதிகள் கூட இல்லாத இடத்துல தான் இந்த 50 பேரும் ஏதோ ஒரு இந்த யோகா மாஸ்டர் மேலே உள்ள ஒரு விசுவாசத்தில், நம்பிக்கையின் பேரில் வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. 90 நாள் நாங்கள் இங்கே இருப்போம் அப்படின்னு. அந்த 50 பேரில் 48 பேர் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அப்போது பயங்கரமான மழை, பயங்கரமான காற்று. அதில் என்னென்னா அவங்க இந்த கூரை வேஞ்ச ஓலை கட்டடம்னா ஓலை வேஞ்ச ரூஃபு. ஓகே, அதெல்லாம் எவ்வளோ நேரத்துக்கு இந்த 120 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று போகும்போது எல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. அதேமாதிரி இந்த டென்ட்டு துணி வாங்கி டென்ட்டு கட்டியிருந்தாங்க. டென்ட்டெல்லாம் எப்போ போச்சுன்னே தெரியல, அப்படி வேகத்தில் காற்றடிக்குது. மழை, அதுவும் மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருந்ததுன்னா அந்த இடமே நமக்கு யூஸ் பண்ண முடியாமல் ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலையிலும் இந்த 50 பேரும் குரு சொன்னது தான் வாக்கியம், குரு வாக்கியம், வேத வாக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சின்சியராக அவங்களோட சுக துக்கம் எல்லாத்தையும், சௌகரியம் எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு குரு என்ன சொல்கிறாரு அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரே ஒரு திட சிந்தையோடு வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க பண்ணிகிட்ருந்தாங்க. ஒரு நாளைக்கு 15 மணி நேரம், குறைஞ்சது 15 மணி நேரம் தூங்கிறதுங்கிறது மிட் நைட்டு 12லேருந்து அடுத்த நாள் 4 மணி வரைக்கும். 5 மணிக்கு சாதனை ஆரம்பிச்சிருக்கணும் அந்த மாதிரி. இதில் ஒரு தடவை பயங்கரமான காற்றடிக்கும்போது டென்ட்டெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்படியும் அதுக்குள்ளே படுத்தவங்கெல்லாம் அப்படியே படுத்து தூங்குறாங்க. ஏன்னா அவ்வளோ அந்த சாதனையோட ஒரு சக்தி, அசந்து தூங்குறாங்க. அப்புறம் ஒரு 15 பேரை எழுப்பி அந்த டென்ட்டெல்லாம், அதாவது அந்த டென்ட்டில் இருக்க அந்த கயரெல்லாம் அத்துட்டு போகுது, அது அப்படியே கீழே விழுகுது. அப்போ ஒரு 15 பேரை கூப்பிட்டு எழுப்பி திருப்பி அதை எல்லாத்தையும் எடுத்து கட்டி தூங்கினா, மற்றவங்களாம் தூங்கினவங்க தூங்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ வசதியில் தூங்குறாங்க. இதில் என்னென்னா, இப்படி தினமும் மழையும் காற்றுமா இருக்கா. ஜக்கிக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் தூக்கம். அவர் அந்த டென்ட்டு பக்கத்துலேயே உட்காந்து தூங்குவாராம். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்ணை முழிச்சு டென்ட்டு நேராக இருக்கா, சரிஞ்சிருச்சா, ஆளுங்கள்லாம் உள்ளே படுக்கிறாங்களே, அவங்க மேலே விழுந்துருச்சுன்னா உயிருக்கு ஆபத்து வந்துடுமே அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி. அவருக்கு தூக்கமே கிடையாது, அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கார். ரெண்டாவது, இதில் என்னென்னா ஒரு பெட்டு மாதிரி ஏதோ போட்டு பண்ணியிருக்காங்க. இதில் பெட்டில் ராத்திரி ஆனால் அதே பெட்டில் படுக்க வேண்டியது, பகலில் அந்த பெட்டு மேலே உட்காந்து மெடிடேஷன் பண்ண வேண்டியது.
இது வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் என்ன பண்ணாரோ இதே தான் இன்றைக்கி வரைக்கும் சமயமாலை பண்ணிகிட்ருக்கார். ஏன்னா நான் 2020 சமயமாக அட்டன் பண்ணும்போதும் அது பெரிய ஹாலு, ஆதியோகிங்கிற பெரிய ஹாலு, பக்கா பில்டிங். அதில் 10,000 பேர் உட்காரலாம். அப்போ நான் சமயமாக அட்டன் பண்ணும்போது 4,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 4,000 பேரில் லேடிஸ் எல்லாம் அங்கேயே படுத்துருவோம். அதாவது ஒரு மெத்தை தலையணை கொடுப்பாங்க, மெத்தையை விரித்து அங்கேயே படுத்துற வேண்டியது. நைட்டு காலையில் ஆனோடனே மெத்தையை 2ஆக மடக்கி போட்டு அது மேலே உட்காந்து மெடிடேஷன் பண்ண வேண்டியது. ப்ரோக்ராம் எல்லாம் அதில் தான் உட்காந்து அட்டன் பண்ணுவோம் அந்த மாதிரி. அப்போது இவங்களும் அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மெத்தை மேலே நைட்டு படுக்க வேண்டியது, பகல் பூரா அது மேலே உட்காந்து அது மேலேயே உட்காந்து மெடிடேஷன் பண்ண வேண்டியது. இப்படி இவங்க ஒரு 10 நாள் பண்ணியிருக்காங்க. கடைசியில் பார்த்தா அந்த 10ஆவது நாள் பார்த்தா அந்த மெத்தையே இல்லாத மாதிரி கரையான் அரிச்சிருக்கு. அந்த மண் மேலே தானே போட்டிருந்தாங்க, மண் மேலே தானே உட்காந்துருந்தாங்க. அப்போது அடியிலிருந்து வந்த கரையான், அதாவது இவங்க மேலேயே படுக்கிறாங்க, மேலேயே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறாங்க. அடியில் என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு. மேலே இவங்க ரொம்ப மும்முரமாக மெடிடேஷன் பண்ணுறாங்க, கீழே கரையான் ரொம்ப மும்முரமாக இருக்கிற பெட் எல்லாத்தையும் அரித்து 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 தின்னுடுச்சு. கடைசியில் பார்த்தா பெட்டே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்புறம் இதில் இன்னொன்று, ரொம்ப மழையாக இருந்து இந்த டென்ட்டெல்லாம் போயிடுச்சுல்ல. அப்போது சத்குரு சொல்லியிருக்காரு, வாங்க நம்ம காட்டுக்கே போயிடலாம், இந்த டென்ட்டெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னா ஆளை கூப்பிடணும், அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும், அப்போ நம்ம காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. காட்டுன்னா என்ன, அந்த மலையடி வாரத்தில் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போயிருக்காங்க. அங்கேயும் எந்த சௌகரியமும் கிடையாது. ஆனாலும் எப்படியோ ஒரு இடம் கண்டுபிடிச்சாங்க. ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கம், ஏன்னா எல்லாத்துக்கும் தண்ணி அடிப்படையான ஒரு தேவையாச்சே. அப்போ நீர்வீழ்ச்சி உள்ள ஒரு இடத்துல போய் அவங்க செட்டில் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 48 பேர் கடைசியில் இருந்தாங்கன்னு சொன்னேன்ல. அந்த 48 பேருக்கும் எல்லாத்துக்கும் உட்கார்றதுக்கு உண்டான இடம் கூட இல்லை. அதாவது 48 பேரும் அந்த இடத்துல ஒன்றா ஒரே சமயத்தில் உட்கார முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இவங்க 4-5 நாள் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, இந்த டென்ட்டு ரெடி ஆகிற வரைக்கும். அதில் சிலவங்களாம் நைட்டு நின்றுக்கிட்டே தூங்குனாங்களாம். ஏன்னா உட்கார்றதுக்கு இடம் இல்லை. இந்த சிவனை நினச்சி பார்வதி ஒத்த காலில் தவம் இருந்தாங்களே, அதை மாதிரி இவங்களாம் வெறுமனே நின்றுக்கிட்டே தூங்குனாங்களாம். அவ்வளோ இடைஞ்சலான இடுக்கமான இடத்துல எல்லாம் இவங்க உட்காந்து சாதனை பண்ணியிருக்காங்க. பகலில் எப்படியோ மேனேஜ் பண்ணலாம், வெளிச்சம் இருக்குது. நைட்டு மழை எப்போ பார் மழை பெஞ்சிட்டே இருக்கா. இந்த பாறையெல்லாம் கூட வழுக்கும் இல்லையா, அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கே 4-5 நாள் அங்கே ஸ்டே பண்ணாங்க. அதில் ஒருத்தருக்கு வந்து ஒரு நாள் நல்ல ஒரு குகை மாதிரி ஒரு இடம் கிடச்சிருச்சு. ஆஹா, ரொம்ப சந்தோஷமாக அதுக்குள்ளே குகைக்குள்ளே உட்காந்து, ஏன்னா மழையிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் இல்லையா, அங்கே கொடை எதுவும் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஒரு குகை மாதிரி இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இவர் குகைக்குள்ளே உட்காந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்கார். அடுத்த நாள் வெளிச்சம் வந்த உடனே தான் பார்க்குறாரு, அது பாம்போட புத்து. அதுக்குள்ளே ஏகப்பட்ட பாம்புகள் இருக்குது. அந்த பாம்புகளுக்கெல்லாம் அந்த ஒரு பெரிய ஒரு துவாரம் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே போய் உட்காந்துருக்குங்க பாம்புகள்லாம். அதுவும் மழைக்கு பயந்துட்டு வெளியே வராமல் இருந்திருக்குங்க போல இருக்குது. அதுக்குள்ளே தான் நான் இருந்திருக்கேனா அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு அவ்வளோ பயமாக இருந்ததுதான். அந்த மாதிரி பயங்கரமான மழை, பயங்கரமான காற்று. ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த 48 பேரை சம்மந்தித்த வரைக்கும், பார்ட்டிசிபெண்ட்ஸ் சம்மந்தித்த வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த மன பயமும் கிடையாது. ஏன்னா யோகா மாஸ்டர் நம்பி வந்துட்டோம். யோகா மாஸ்டர், அதாவது அந்த 94 இந்த ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய யோகா கிளாஸ் கண்டக்ட் பண்ணார்ல. அதில் ஆளுங்க கோயம்புத்தூரில் இருக்க நிறைய பேர் அவரோட கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி அவங்களுக்கு நிறைய குணமாச்சு.
ஆர்த்தைட்டிஸ் போச்சு, டயபெட்டிஸ் போச்சு, சைனசைட்டிஸ் போச்சு. அவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணவங்கெல்லாம், அதாவது இவர்கிட்ட யோகா கற்றுக்கிட்டவங்களுக்கெல்லாம் அவங்களோட வியாதிகள்லாம் நீங்கிடுச்சு. அதனால அவருக்கு அங்கே நல்ல பேர். அப்போ யோகா மாஸ்டர் அப்போல்லாம் யாரும் சத்குருன்னெலாம் கூப்பிடல, யோகா மாஸ்டர்னு கூப்பிட்டு அவர் சொல்கிறத கற்றுக்கிட்டா நம்ம உடம்பு வியாதி குணமாகும், நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிற ஒரு மதிப்பு அவர் மேலே. இப்போ யோகா மாஸ்டர் சொன்னது தான். அல்லாட்டினா 90 நாள் வீட்டை விட்டு கம்ப்ளீட்டாக வீட்டிலேருந்து தள்ளி இங்கே வந்து யோகா பண்ணணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? 50 பேர் வந்தாங்க, அதில் 48 பேர் கடைசி வரைக்கும் இருந்தாங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம். அப்போது அது ஆளுங்க ஜக்கி குரு கஷ்டப்படுறாரு, குருவை நம்பி வந்த 48 பேரும் கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் குருவுக்கோ அதில் பங்கெடுக்கிறவங்களுக்கோ சாதனையில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அதெல்லாம் குரு சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் 18 மணி நேரம் சாதனை, மெடிடேஷன், அதாவது யோகாசனா, பிராணாயாமா, மெடிடேஷன், தியானம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அவங்களோட குரு மேலே நம்பிக்கை இருந்தது. அதுதான் அவங்கள காப்பாற்றுச்சு. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் இங்கே சொல்ல வேண்டியது, குருவோட இந்த ஜக்கியோட பொண்ணும் 4 வயசு பொண்ணு. அப்போது பொண்ணு இவர் தான் பார்த்துக்கிட்டாரு. அப்போ அந்த பொண்ணு இவரோட தான் எப்பவும் இருக்கும். குழந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாம் இடையில டைம் கிடைக்கும் போதெல்லாம் குழந்தையோட விளையாடுவாங்க, பார்ட்டிசிபெண்ட்ஸ் பார்த்துப்பாங்க. கிளாஸ் எல்லாம் நடக்கும்போது பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் குழந்தைய விட மாட்டார், அது அவருக்கு பிடிக்காது. அப்போது டயஸ்லே அவரோட ஸ்டேஜ்லேயே உட்காந்துருக்கோம், அது அங்கே எங்கேயாவது விளையாடிகிட்டே இருக்கும், ஸ்டேஜ்லேயே படுத்து தூங்கும். கடைசியில் ராத்திரி ஆகும்போது குழந்தைய தூக்கிட்டு ரூம் போவார். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் அப்போ அங்கே இருந்தது. ஓகே. ஸோ இதுக்கும் மேலே இது காற்றாலேயும் மழையாலேயும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அந்த இடையூறுகளையெல்லாம் பொருட்படுத்தாமல் எப்படி அவங்க சாதனைகள் கற்றுக்கிட்டாங்க, எப்படி சாதனைகள் செஞ்சாங்க, ப்ராக்டிஸ் பண்ணாங்கங்கிறது தான் இந்த வீடியோவில். இனிமேல் அடுத்த வீடியோவில் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஓகே. நற்பவி நற்பவி நற்பவி.